பஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு பஸ் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது பேர் காதல் கிடையாது பிரதர். காதல்ங்கிறது ஃபீல். ஒருத்தி இல்லையா இன்னொருத்திங்க போறது காதல் கிடையாது. நீங்க பண்ணது பேர் எல்லாம் என்ன தெரியுமா? இன்ஃபாக்சுரேஷன். எப்படி நீங்க சொல்லலாம் நீங்க ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் பிடிக்கலான்னு? வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜேடி. இவங்க 2 பேருக்குள்ள போட்டி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லவ்ன்றது வந்து ஒரு ஃபீலிங்க. அது வந்து ஆரம்பிச்சு அது கடைசி வரை முடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம். அந்த பஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பஸ்ஸுக்காகவே வெயிட் பண்ணுவோம். அடுத்த பஸ் வந்து ஏறி போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து லவ் அப்படின்னு 2 பேர் சைட்ல வந்து ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பஸ் மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. அதாவது ஒரு பஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா உண்மையான லவ்ன்றதுல வந்து அதோட இதுக்கு நைட்டு முடிஞ்சிச்சு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற லவ்ல பாத்தீங்கன்னா கிடையாது. அதை விட எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு லவ் வந்து சொன்னோம்னா அது வந்து கடைசி வரையும் வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு லவ் வந்து லவ் பண்ற பொண்ணுகிட்டே வந்து சொல்றதுக்கு வந்து அவ்வளவு தயக்கம். இப்போ வரைக்கும் நம்ம அந்த லவ் கூட அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து இருக்கு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனாவே வந்து லவ் விஷயமே கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இருப்போம், ஒரு லவ்ன்ற பேர்ல இருப்போம், கொஞ்ச நாளைக்கு வந்து லிமிட் பேர்ல இருப்போம், அப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லி ஓப்பனாவே இருக்கிற ஜென்ரேஷன் தான் இது. ஸோ உண்மையான லவ் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த உண்மையான லவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ பாருங்க. இந்த லவ் வந்து இதுக்கு முன்ன இருந்த இந்த லவ் இப்போ ஜென்ரேஷன்ல இருக்கா அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு லவ் இருக்குன்றது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து வீடியோ பாருங்க. லவ்ன்றது ஒரு முறை தான் சார். ஆனா அது பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் யாரையுமே லவ் பண்ண தோணல சார். எனக்கு இப்போ 50 வயசு ஆக போகுது. அன்னைக்கு இருந்த அதே அஃபெக்ஷன் இன்னைக்கும் இருக்கு சார். அதுக்கப்புறம் யாரையுமே அதை நினைக்க முடியல. அதுதான் சார் உண்மையான காதல்.